முதலீடுகளை ஈர்க்க ஸ்பெயின் சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். சென்னையில் கடந்த 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டது. இதன் மூலம் 26,90,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தொழில் முதலீடுகளை ஈர்க்க 8 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் பயணம் மேற்கொண்டார். மேட்ரிட் நகரை சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு மேலும் பல முதலீடுகள் பெறப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக இன்று ஆலோசனை நடத்துகிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணியை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையை அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அதிமுக தலைமை இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ் பி வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே மக்களவைத் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடந்த நிலையில் இன்று தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனை நடைபெறவுள்ளது. தமிழக கிராமங்களின் ஏழ்மை நிலையை பார்க்கும்போது மத்திய அரசின் திட்டங்கள் முழுமையாக வந்து சேர்ந்திருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். நாகை மாவட்டம் பொறவாச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ் சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் கலந்து கொண்டார். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி, நமது நாடு உலகளவில் பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறி வருவதாகவும் ஆனாலும் இங்கு இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரம் அடைந்தபோது ஏழ்மை ஒழிந்துவிடும் என நாம் நம்பியதாகவும் ஆனால் தற்போது வரை பலர் ஏழ்மையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 4 கோடி வீடுகளை கட்டிக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் ஆர் என் ரவி, ஆனால் இதுபோன்ற நலத்திட்டங்கள் இங்கு முறையாக வந்து சேரவில்லை என்று கூறினார். That today in our state there will be so much poverty. மகாத்மா காந்தியால் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி வன்மம் கலந்த நோக்கத்துடன் கூறியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தம்மை ஹிந்து என அடையாளப்படுத்திக் கொண்ட மகாத்மா காந்தி அனைத்து மதத்தவரின் உணர்வுக்கும் மரியாதை கொடுத்தவர் என குறிப்பிட்டுள்ளார். 75 ஆண்டுகளுக்கு பிறகும் காந்தி மீதான கோபம் வகுப்புவாதிகளுக்கு குறையவில்லை என தெரிவித்துள்ள முதலமைச்சர், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காந்தியை வலதுசாரி சக்திகள் இழிவுபடுத்துவது தொடர்கதையாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காந்தியால் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருப்பதும் இதே வன்மம் கலந்த நோக்கம் என விமர்சித்துள்ளார். காந்தியின் புகழை சிதைப்பதன் மூலம் நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மத வெறியர்களால் காந்தியடிகள் கொல்லப்பட்ட ஜனவரி 30ஆம் தேதியை மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டியது நம் கடமை என தெரிவித்துள்ள முதலமைச்சர், அன்றைய தினம் மாவட்ட தலைநகரங்களில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி பேரும் தூக்கி எறிவார்கள் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தொண்டர்களுக்கான தொண்டர்கள் உரிமையை புரட்சித் தலைவர் வாஞ்சியோடு, இதயசித்தியோடு, மகிழ்ச்சியோடு தந்த உரிமையை இன்றைக்கு பழனிசாமி காலிலே போட்டு மிதித்திருக்கிறார். காலிலே போட்டு மிதித்திருக்கின்ற அந்த உரிமையை மீண்டும் மீட்டெடுத்து மீண்டும் தொண்டர்களுக்கும் தர வேண்டும் என்பதுதான் இந்த தொண்டர்களுடைய மீட்பு குழு. சிறுதானிய பயன்பாட்டின் அவசியத்தை உணர்த்தி சென்னை முகப்பேரில் தனியார் கல்லூரி மைதானத்தில் 5000 பள்ளி மாணாக்கர்கள் இந்த வரைபடத்தின் வடிவில் நின்று உலக சாதனை நிகழ்த்தினர். அறம் விதைப்பும் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த சாதனை ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றது. தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் தனியார் IAS அகாடமி இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஒரே இடத்தில் 5000 மாணாக்கர்கள் இந்திய வரைபடத்தின் வடிவில் நின்ற ட்ரோன் காட்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உணவே மருந்து என்பதை மக்கள் பின்பற்ற தொடங்கியதால் இறப்போர் வயது விகிதம் 50லிருந்து 70ஆக உயர்ந்துள்ளதாக கூறினார்.
விழுப்புரம் அருகே 52 ஆண்டுகளுக்கு பின் பள்ளியில் நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். ஆனந்தபுரம் அருகே உள்ள பணமலைப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1971, 72 ஆகிய ஆண்டுகளில் SSLC படித்த மாணவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். அவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு மேஜை, அலமாரி, கணினி உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வழங்கினர். இதில் ஒவ்வொருவரும் தங்கள் பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வனச்சரகங்களில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3000 பறவைகள் கூடுதலாக இருப்பது வனத்துறையினரின் கணக்கெடுப்பில் தெரியவந்தது. புதுக்கோட்டையில் பருவகாலம் முடிந்த பிறகு மாவட்டத்தில் உள்ள 25 ஈரநில பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. மாவட்ட வன அலுவலர் கணேசன் தலைமையில் கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 120 நபர்கள் இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பின்படி 82 வகை பறவை இனங்களைச் சேர்ந்த 11,980 பறவைகள் உள்ளதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3160 பறவைகள் கூடுதலாக இருப்பதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளி ஒன்றில் மாநில அளவிலான சிலம்பு போட்டி நடைபெற்றது. குழு மற்றும் தனிநபர் பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000 மாணாக்கர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். தேசிய இளைஞர் தினம், குடியரசு தினம் மற்றும் தாய்மொழி தினத்தையொட்டி மாபெரும் கல்லை கலைத்திருவிழா விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக இந்த சிலம்ப போட்டி நடத்தப்பட்டது. சிலம்பம், ஒற்றை கொம்பு, மான் கொம்பு, வாழ்வீச்சு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. குழு போட்டிகளுக்கு முதல் பரிசாக 25,000, இரண்டாம் பரிசாக 20,000, மூன்றாம் பரிசாக 15,000 ரூபாய் ரொக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கோவில் திருவிழாவில் தனி மண்டகப்படி கேட்டு கிராம மக்கள் இரவிலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய வத்தலக்குண்டு மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவில் தங்களுக்கு தனி மண்டகப்படி வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அறநிலையத்துறை அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் 5 நாட்களுக்கு முன்பு கோவிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்ட நிலையில் தற்போது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் மக்கள் மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். கோவில் வளாகத்திலேயே பந்தல் அமைத்த அவர்கள் இரவு பகலாக தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சமாதான கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் அருகே எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சியில் கரும்பு மற்றும் வாழைத்தார்களை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பறித்துச் சென்றனர். வல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவரை வரவேற்க இருபுறமும் வாழை மற்றும் கரும்பு தோரணங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவருக்கு ஏர்கலப்பை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்ததும் கூட்டத்தில் இருந்த மக்கள் கரும்பு மற்றும் வாழைத்தார்களை போட்டி போட்டுக்கொண்டு பறித்துச் சென்றனர். இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரில் படகு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. மிதக்கும் நகரம் என்று அழைக்கப்படும் வெனிஸ் நகரம் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கப்புரியாக விளங்குகிறது. சுற்றிலும் தண்ணீர், நடுவே குடியிருப்பு என கண்களுக்கு விருந்து படைக்கும் இந்த நகரை காண வெளிநாட்டிலிருந்து ஏராளமானோர் ஆண்டுதோறும் படையெடுப்பார்கள். இந்த நகரில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் படகு திருவிழா தற்போது தொடங்கியுள்ளது. இதனை காண அங்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் படையெடுத்துள்ளனர். எலி, மீன் என வெவ்வேறு வடிவங்களில் படகுகள் உருவாக்கப்பட மக்கள் விதவிதமான உடையணிந்து திருவிழாவில் பங்கேற்றனர். கால்வாயில் எண்ணற்ற படகுகள் மிதந்து செல்ல பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. திரும்பும் திசையெங்கும் வண்ணமயமாக காட்சியளிக்கும் படகு திருவிழாவை அங்குள்ளவர்கள் ரசித்து வருகின்றனர். தொடர்ந்து கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன. இந்த படகு திருவிழா பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அருகே வீட்டை இடித்து சேதப்படுத்திய காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் மாவனத்தம் பகுதியில் வனத்திலிருந்து வெளியேறிய யானை ஒன்று கணேசன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் புகுந்து அங்கிருந்த வீட்டை இடித்து சேதப்படுத்தியது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் டார்ச் லைட் அடித்தும் கூச்சலிட்டும் யானையை வனத்துக்குள் அனுப்ப முயன்றனர். எனினும் யானை சுமார் அரை மணி நேரம் அங்கேயே நகராமல் நின்றது. பின்னர் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது.
செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போதிய இடவசதி இல்லாததால் நெல் மூட்டைகளை வைக்க முடியாமல் விவசாயிகள் கடும் தவிப்புக்கு ஆளாகினர். 4 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு நேற்று ஒரே நாளில் 30,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் குவிந்தன. ஆனால் போதிய இடவசதி இல்லாததால் பெரும்பாலான விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு வெளியே வைத்தனர். நெல் மூட்டைகளை இறக்கி வைக்க இடம் இல்லாமல் சிலர் அவற்றை வாகனங்களிலேயே வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நெல் மணிகளை சேகரிக்க தற்காலிகமான இடத்தை அதிகாரிகள் ஒதுக்க வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். மதுரை மாநகராட்சிக்கு பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்த வணிக வளாகங்களின் பாதாள சாக்கடை இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சியின் 100 வார்டுகளிலும் பல ஆண்டுகளாக வரி செலுத்தாதவர்களை கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சொத்து வரி, பாதாள சாக்கடை கட்டணம், குடிநீர் கட்டணம் செலுத்தாதவர்கள் உடனே செலுத்த வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநகராட்சியில் பல ஆண்டுகளாக சொத்து வரி பாக்கியுள்ள நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கான பாதாள சாக்கடை இணைப்பு துண்டிக்கும்படி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மதுரை மாநகராட்சி மண்டலம் 3வது வார்டு 76 கற்றாபாளையம் கவுஸ் மொய்தீன் என்பவர் தனது வணிக வளாகத்திற்கு 1978 ஆண்டு முதல் சொத்து வரி 27,58,000 ரூபாய் நிலுவை வைத்திருக்கிறார். இதன் காரணமாக பாதாள சாக்கடை இணைப்பை மாநகராட்சி துண்டித்தது. அதேபோல் வார்டு 54 குஷித் பேகம், புதுபாஷா ஆகியோர் ஹோட்டல் கட்டடம் வணிக வளாகத்திற்கு 1974 ஆண்டு முதல் 78,62,000 ரூபாய் வரியை செலுத்தாததால் அவர்களின் பாதாள சாக்கடை இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 6 நபர்கள் காயமடைந்தனர். தட்சிண கன்னடா மாவட்டம் கோலியங்காடி அருகே பஷீர் என்பவரது பண்ணையில் பட்டாசு தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் 9 தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டு பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 3 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து படுகாயமடைந்த 6 நபர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடலூரில் கூகுள் மேப் உதவியுடன் காரை இயக்கிய நிலையில் நடைபாதை படிக்கட்டுகளில் கார் சிக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த சிலர் உதகைக்கு காரில் சுற்றுலா சென்றனர். பின்னர் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். உதகை கூடலூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கூகுள் மேப் செயலி உதவியுடன் ஓட்டுநர் காரை இயக்கியுள்ளார். போக்குவரத்து நெரிசல் இல்லாத சாலை என மேப்பில் காட்டப்பட்ட பகுதி வழியாக காரை இயக்கியிருக்கிறார். அப்போது தவறான பாதையில் சென்றதால் பொதுமக்கள் பயன்படுத்தும் நடைபாதை படிக்கட்டுகளில் கார் சிக்கியது. எனினும் இந்த சம்பவத்தில் காரில் பயணித்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக கடந்த 2021 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை மற்றும் 20,500 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி தீர்ப்பு அளித்தது. இந்த சம்பவத்தில் உடந்தையாக இருந்த செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சிறை தண்டனையை எதிர்த்து ராஜேஷ் தாஸும் அபராதத்தை எதிர்த்து முன்னாள் எஸ்பி கண்ணனும் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஜூலையில் மேல்முறையீடு செய்தனர். மேலும் வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை கடந்த வாரம் தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் விழுப்புரம் நீதிமன்றம் ஜனவரி 24ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்க உத்தரவிட்டது. இதற்கிடையே வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இந்நிலையில் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று ராஜேஷ் தாஸ் தரப்பு அவசியம் ஆஜராகி வாதாட வேண்டும் என்றும் இதுவே அவருக்கு கடைசி வாய்ப்பு எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அரசின் உத்தரவை மீறி சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிச் சென்ற 2 ஆம்னி பேருந்துகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் சில ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்வதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் நசரத்பேட்டை பகுதியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 2 ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி வந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த பேருந்துகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதில் வந்த பயணிகள் மாற்று வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி, ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கான காலி இடங்களின் இடஒதுக்கீட்டை நீக்குவதற்கான யுஜிசி அறிவிப்புக்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில்
2019ஆம் ஆண்டு சட்டத்தையே பின்தொடர மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் புதிய இடஒதுக்கீடு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழுவால் வெளியிடப்பட்டன. அதன்படி SC, ST, OBC பிரிவினரில் போதுமான எண்ணிக்கையில் இடஒதுக்கீடு விண்ணப்பதாரர்களால் நிரம்பவில்லை என்றால் அந்த காலி இடங்கள் பொது பிரிவினருக்கு அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இருக்கும் விதிகளின்படி இடஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் நிரப்பப்படாத பட்சத்தில் அதில் பொது பிரிவினரை சேர்க்க முடியாது என்றே உள்ளது. ஆனால் புதிய விதிப்படி குரூப் C மற்றும் குரூப் T பதவிகளுக்கான இடம் நிரப்பப்படாத பட்சத்தில் இடஒதுக்கீட்டை நீக்கி பல்கலைக்கழகமே அந்த பொறுப்பில் OC பிரிவினரை சேர்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. உயர்கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் இடஒதுக்கீட்டு கொள்கையை அமல்படுத்துவதற்கான வழிகாட்டுதலில் இந்த விதிகள் கொண்டுவரப்பட்டன. இதற்கு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் ஆசிரியர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் அளவுகோல்கள் தெளிவற்றதாக உள்ளதென்றும் இதன் மூலம் இடஒதுக்கீடு என்பது முற்றிலும் கேள்விக்குறியாகும் எனவும் அவர்கள் கூறினர். இந்நிலையில் UGC அறிவிப்புக்கு மறுப்பு தெரிவித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சகம் இடஒதுக்கீடு தொடர்பான 2019ஆம் ஆண்டு சட்டத்தையே தொடர்ந்து பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியத்தை இருவர் சேதப்படுத்த முயன்ற காட்சி வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் லியோனார்டோ டாவின்சியின் மோனலிசா ஓவியம் உலக புகழ்பெற்றதாகும். இந்த ஓவியத்தை காண நாள்தோறும் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். இந்நிலையில் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் ஆர்வலர்கள் இருவர் லூவ்ரே அருங்காட்சியகத்தில் உள்ள மோனலிசா ஓவியத்தின் மீது திடீரென தங்கள் கைகளில் இருந்த சூப்பை வீசினர். தொடர்ந்து அதன் அருகே சென்ற இருவரும் ஆரோக்கியமான உணவு முக்கியமா இல்லை கலை பெட்டகங்கள் முக்கியமா என கேள்வி எழுப்பினர். ஆரோக்கியமான உணவின் தேவை குறித்தும் அவர்கள் முழக்கமிட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு விரைந்த அருங்காட்சியக பாதுகாவலர்கள் இருவரையும் வெளியே இழுத்துச் சென்றனர். ஓவியத்தை சுற்றி கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்ததால் அதில் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. ஆஸ்திரேலிய மண்ணில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கிந்திய தீவுகள் அணி டெஸ்ட் போட்டிகள் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடையிலான கடைசி மற்றும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி கப்பாவில் நடைபெற்றது. மேற்கிந்திய தீவுகள் நிர்ணயித்த 216 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து திணறியது. ஸ்மித் மற்றும் கிரீன் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 3ஆம் நாள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 60 ரன்கள் எடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் நாளில் ஆஸ்திரேலிய வீரர்கள் சமர் ஜோசப்பின் பந்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். ஒருபுறம் ஸ்டீவன் ஸ்மித் மட்டும் நிதானமாக விளையாடி இலக்கை நோக்கி அணியை அழைத்து சென்றார். இருப்பினும் கடைசியில் 9 ரன்கள் தேவைப்பட்ட போது கடைசி விக்கெட்டையும் ஆஸ்திரேலியா இழந்தது. ஸ்மித் 91 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தொடர்ந்து 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வெற்றியை மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு சமர் ஜோசப் பெற்று தந்தார். முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் 311 ரன்களும் ஆஸ்திரேலியா 289 ரன்களும் எடுத்த நிலையில் 22 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் 193 ரன்கள் எடுத்திருந்தது. ஆட்ட நாயகனாகவும் தொடர் நாயகனாகவும் சமர் ஜோசப் தேர்வு செய்யப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணிப்போம் என பீகார் முதல்வராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டுள்ள நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். மகா கட்பந்தன் கூட்டணியிலிருந்து வெளியேறி மீண்டும் பாரதிய ஜனதாவின் ஆதரவுடன் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்வில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார், எங்கு இருந்தேனோ அங்கு மீண்டும் வந்துள்ளேன். இனி வேறு இடம் போகும் பேச்சுக்கே இடமில்லை என குறிப்பிட்டார். 8 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் சாம்ராட் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதிஷ்குமார் தெரிவித்தார். அமைச்சரவை விரிவாக்கம் விரைவில் நடைபெறும் எனவும் நிதிஷ்குமார் கூறினார். 2024இல் ஐக்கிய ஜனதாதளம் காணாமல் போகும் என ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளது குறித்து கேள்வி எழுப்பிய போது, பீகார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்து வருவதாகவும் தொடர்ந்து அப்பணிகளை செய்வோம் என்றும் குறிப்பிட்டார். கட்சி தொண்டர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை அறிந்த பின்னரே கூட்டணி மாறும் முடிவை எடுத்ததாகவும் நிதிஷ்குமார் கூறினார்.
நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து விலகினாலும் மக்கள் தொடர்ந்து எங்களுடன் இருக்கிறார்கள் என ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தேஜஸ்வி யாதவ் ஆட்டம் இன்னமும் மிச்சம் இருப்பதாக குறிப்பிட்டார். கூட்டணி கட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு தாங்கள் உரிமை கொண்டாடுவதில் என்ன தவறு என குறிப்பிட்ட தேஜஸ்வி யாதவ், முன்னர் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருந்தபோது மக்களுக்கு வேலை அளிக்க முடியாது என முதல்வர் கூறியதாகவும், ஆர்ஜேடியுடன் கூட்டணி அரசு அமைந்த போது மக்களுக்கு தாங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து அதை செய்து காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுலா, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டில் தாங்கள் புதிய கொள்கைகளை கொண்டு வந்ததாகவும் அவர் கூறினார். 17 மாதங்களில் செய்யப்பட்ட வேலைகளை 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியால் செய்ய முடியவில்லை எனவும் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்தார். இந்தியா கூட்டணியில் ஆரம்பத்திலிருந்தே நிதிஷ்குமார் பிரச்சனையில் இருந்ததாக திமுக எம்பி TR பாலு தெரிவித்துள்ளார். அவர் விலகியதால் இந்தியா கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நிதிஷ்குமார் அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் இந்த பிரச்சனையிலே இருந்திருக்காரு. அவர் இதுல இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. அவர் போயிட்டு இருக்காரு, அல்நலன் இருக்காரு. அதனால ஒன்னும் சேதம், பெரிய சேதம் ஏற்படாது. இல்ல மற்ற கட்சிகள் அவர் திட்டமிட்டது என்னக்கா? அவர் என்ன திட்டமிட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன திட்டமிட்டாரு? அந்த திட்டம் அவர் என்ன திட்டமோ சொல்லலையே. அவரு தெரியுதா உங்களுக்கு? அவர் இந்தியில தான் பேசணும்னு சொன்னாரு. அது ஒண்ணுதான் இருக்கு. இந்தியில எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்போ கூட நாங்கள் பேசாம காம்ப்ரமைஸ் தான் பேசாம இருந்தோம். இந்த கூட்டணி நல்லா சுகமா இருக்கணும் பேசாம இருந்தோம். அதை கூட நாங்கள் டாலரேட் பண்ணிக்கிட்டோம். இங்கிலீஷ்ல பேசக்கூடாது அப்படின்னாங்க. இதெல்லாம் சாதாரண மேட்டர். இட்ஸ் ஓகே. இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கையானது எனவும் கூறினார். நிலையான வளர்ச்சி அளிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பீகார் மாநில மக்கள் முக்கியத்துவம் அளிப்பார்கள் எனவும் JP நட்டா தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பிரகாசமான பீகார் மாநிலத்தை உருவாக்கும் எனவும் JP நட்டா கூறினார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 500 கன அடிக்கும் கீழ் சரிந்ததால் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததாலும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கான காவிரி உரிமை நீரை வழங்காததாலும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில தினங்களுக்கு பிறகு மீண்டும் 500 அடிக்கும் கீழ் சரிந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 600 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணைக்கான நீர்வரத்தை விட நீர் திறப்பு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 556 கன அடியிலிருந்து 451 கன அடியாக குறைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோயில் திருவிழாவில் தனி மண்டகப்படி கேட்டு கிராம மக்கள் இரவிலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய வத்தலகுண்டு மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவில் தங்களுக்கு தனி மண்டகப்படி வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அறநிலையத்துறை அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் 5 நாட்களுக்கு முன்பு கோயிலின் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்ட நிலையில் தற்போது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் மக்கள் மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கோவில் வளாகத்திலேயே பந்தல் அமைத்த அவர்கள் இரவு பகலாக தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சமாதான கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் அறிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அனுமதியின்றி ஆற்று மணல் அள்ளிச் சென்ற 10 மாட்டு வண்டிகளை வருவாய்த்துறையினர் கைப்பற்றி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் ஆற்றுப்படுகைகளில் கட்சியினர் துணையோடு தினமும் மணல் உள்ளிட்ட கனிமங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆற்றுப்படுகைகளில் ஆங்காங்கே அள்ளப்படும் மணலால் மழைக்காலங்களில் மணல் அரிப்பு ஏற்பட்டு தண்ணீரை சேமித்து வைக்க முடியாத சூழல் ஏற்படுவதாகவும் இதனால் குடிநீர் தட்டுப்பாடு சூழல் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
ஆற்று மணல் கொள்ளை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் துணையோடு நடைபெறுவதால் இதுகுறித்து யாரிடம் சொல்வதென்று தெரியவில்லை என பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் கட்டை கொம்பன் யானையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டுள்ள காட்டு யானை கட்டை கொம்பன் தொடர்ச்சியாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் சுற்றித் திரிகிறது. இந்த யானை அரிசி உள்ளிட்ட உணவுகளுக்காக தொடர்ச்சியாக வீடுகளையும் உடைத்து சேதப்படுத்தி வருகிறது. யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் கொம்பன் யானை நள்ளிரவு பந்தலூர் அருகே உள்ள ரிச்மண்ட் பகுதியில் முகாமிட்டிருந்தது. அப்பகுதியில் சாலையை கடந்த யானையை வனத்துறையினர் கண்காணித்து விரட்டியடித்தனர். யானையால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் வனத்துறை மேற்கொண்டு வருகிறது. ராகுல் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் காங்கிரஸ் தோல்வியடையும் என அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். ராகுலின் யாத்திரை பீகாருக்குள் செல்லும் முன் அங்கு கூட்டணி மாற்றம் நிகழ்ந்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ராகுலிற்கு தலைமை பண்பு என்பது இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட போதே நீண்ட நாட்கள் நீடிக்காது என கூறியதாகவும் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். அக்கூட்டணியில் உள்ளவர்கள் கொள்கை ரீதியாக மிகுந்த வேறுபாட்டை கொண்டவர்கள் என்றும் பிரதமர் மோடியை எதிர்ப்பதை ஒற்றை இலக்காக கொண்டு இணைந்தவர்கள் என்றும் அவர் விமர்சித்தார். பிரதமர் மோடி சர்வதேச அளவிலும் பலராலும் போற்றப்படும் தலைவராக உயர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கியூபா நாட்டின் மாவீரராக அறியப்படும் ஜோஸ் மார்ட்டியின் நினைவு தினத்தை ஒட்டி நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் மக்கள் பலரும் ஒளிச்சுடரை ஏந்திச் சென்றனர். கியூபா நாட்டின் மாவீரனாக அறியப்படுபவர் ஜோஸ் மார்ட்டி. இவர் 2ஆம் உலகப் போரின் போது கியூபா நாட்டிற்காக போரிட்டு உயிர் துறந்தார். இவரது 171வது நினைவு தினத்தை ஒட்டி தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடைபெற்றது. ஹவானா பகுதியில் அந்நாட்டின் ஜனாதிபதி மிகுவல் டைஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். பொதுமக்கள் தீப்பந்தத்தை ஏந்தி பேரணியாக சென்றனர். உலகிலேயே மிகப்பெரிய சொகுசு கப்பல் தனது முதல் பயணத்தை தொடங்கியுள்ளது. ஐகான்ஸ் ஆஃப் த சீஸ் என்று அழைக்கப்படும் இந்த கப்பல் 1200 அடி நீளம் கொண்டது. 20 அடுக்குகளை கொண்ட கப்பலில் சுமார் 7500 பயணிகள், கப்பல் ஊழியர்கள் என 2500 நபர்கள் பயணிக்க முடியும். சொகுசு கப்பலில் 6 நீர் சறுக்குகள், 7 நீச்சல் குளங்கள், திரையரங்குகள், 40க்கும் மேற்பட்ட உணவகங்கள், மதுக்கூடங்கள் என ஏராளமான ஆச்சரியங்கள் நிறைந்துள்ளன. காண்போரை பிரமிக்க வைக்கும் இந்த கப்பலில் கேளிக்கை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏராளமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பயணிகளை மகிழ்விப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட இசை வல்லுநர்கள், நகைச்சுவை செய்யும் நபர்கள் கப்பலில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் சொகுசு கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி துறைமுகத்திலிருந்து முதல் பயணத்தை சொகுசு கப்பல் தொடங்கியுள்ள நிலையில் அதன் ட்ரோன் காட்சிகள் காண்போரை வியக்க வைக்கின்றன. ராயல் கரிபியன் குழுமம் சுமார் 17,000 கோடி ரூபாய் செலவில் இந்த சொகுசு கப்பலை கட்டமைத்திருக்கிறது. காவல்துறையில் இருந்தபோது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்டோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ததாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். போதை தடுப்பு முயற்சி 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய அளவில் எடுத்தோம். ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டைஸ் நிறைய நடத்தினவங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமாக இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கடத்துறவங்க, விற்கிறவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணோம். 2000க்கும் மேற்பட்ட ஆட்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணோம். நமது உடம்பே ஓடினா தான் இயங்கும். அவர் பாடி இஸ் ஹார்ட் வயர்டு டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அந்த சூழ்நிலையில் மரத்தான் ஓட வைக்கிறது. இப்போ ஸ்கூல்லே கூட என்டையர் ஸ்கூல் கரியர்லேயே ஒரு 5 கிலோமீட்டர் ஓடாத குழந்தைகளும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் எல்லா குழந்தைகளும் வாரத்துக்கு ஒரு முறையாவது 5 கிலோமீட்டர் ஓடணும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி விளைநிலத்திற்குள் காட்டெருமைகள் புகுந்ததால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். ஏற்காடு மலையடிவாரத்தின் பின்பகுதியில் உள்ள தேவராஜபாளையம், மோளையனூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் உணவு மற்றும் தண்ணீருக்காக மலைப்பகுதியிலிருந்து வந்த காட்டெருமைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்தன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் காட்டெருமைகளை விரட்டினர். ஈரோடு அருகே தனியார் மருத்துவமனையில் பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளித்ததால் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
பழனி கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த வளர்மதி காதுவலி மற்றும் காய்ச்சல் காரணமாக பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி வளர்மதி உயிரிழந்ததால் தவறான சிகிச்சையே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி மருத்துவர்களிடம் அவரது உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கடந்த ஆண்டு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணையின் நீர்மட்டம் பாதியாக குறைந்தது. அணைக்கு தற்போது 700 கன அடி நீர்வரத்து வரும் நிலையில் பாசனத்திற்காக 800 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கொடிவேரி தடுப்பணையில் சிறிதளவு தண்ணீர் மட்டுமே வழிந்தோடுவதால் அணைக்கு குளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விளைநிலங்களில் புகுந்த காட்டு யானைகளை விவசாயிகள் உதவியுடன் வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் அனுப்பினர். தாளவாடி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் காட்டு யானைகள் தினந்தோறும் உணவுக்காக விளைநிலங்களில் புகுந்து சேதப்படுத்துவது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் திகினாரை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ரங்கசாமி கோயில் பகுதியில் புகுந்த 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் விவசாயிகள் உதவியுடன் வனப்பகுதிக்குள் அனுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கரும்பு தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அங்குள்ள குன்னத்தூர் கிராமத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனை செய்தனர். இது தொடர்பாக ஐயம்பெருமாள் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கரும்பு தோட்டத்தில் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து ஐயம்பெருமாள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தஞ்சாவூர் அருகே இரவு நேரங்களில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் விபரீத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு குழுவாக சாலையில் செல்லும் அவர்கள் ஆபத்தான சாகசங்களில் ஈடுபடுவதால் அவ்வழியே வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் காலாவதியான கடவுச்சீட்டை வைத்து பல ஆண்டுகள் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நைஜீரியாவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். நைஜீரியாவை சேர்ந்த எம்மா என்கிற இம்மானுவேல் என்பவர் பாப்பநாயக்கன் பாளையம் தனியார் மருத்துவமனை ஒன்றில் மூச்சு திணறல் பிரச்சினைக்கு சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். அப்போது அவர் பாஸ்போர்ட் மற்றும் விசா குறித்த முறையான தகவல்களை தரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் எம்மா என்கிற இம்மானுவேல் பல ஆண்டுகளாக தனது நண்பர்களோடு தங்கி திருப்பூரின் பல இடங்களில் பனியன்களை மலிவு விலைக்கு வாங்கி நைஜீரியாவிற்கு ஏற்றுமதி செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் அவரின் கடவுச்சீட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே காலாவதியானதும் சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியிருந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சை முடிந்து கடந்த 27ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட இம்மானுவேலுவை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆனால் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 246 ரன்கள் மட்டுமே சேர்த்தன. தொடர்ந்து ஆடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 436 ரன்கள் குவித்தன. 190 ரன்கள் பின்னிலையுடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 316 ரன்கள் எடுத்து 126 ரன்கள் முன்னிலை பெற்றது. தொடர்ந்து 4 நாள் ஆட்டத்தில் 420 ரன்களை சேர்த்து இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனது. இரட்டை சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ஒலி போப் 196 ரன்களில் ஆட்டமிழந்தார். 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இறுதியில் 202 ரன்களுக்கு இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து வீரர் டாம் ஹார்லி 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்டார். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி 1-0 என முன்னிலை பெற்றது.